வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் சி லிட்டரரி ஒர்க்கில் கவர் ஆகக்கூடிய மகாத்மா காந்தி பற்றின பயோகிராஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் த சீஸ்லெஸ் க்ரூசேடுன்ற ப்ரோஸ், தென் காந்தி அவர்கள் கூறின இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸ் பார்த்துலாம் அண்ட் லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸும் சேர்த்து பார்த்துலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தியான ஜஸ்ட் பேசிக்கான ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் பார்ன் ஆன் October 2, 1869. இவரோட பர்த் பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்பந்தர் இன் குஜராத். இவருடைய பேரண்ட்ஸ் கரம்சந்த் காந்தி அண்ட் மதர் புட்லி பாய். ஓகே, ஹீ மேரிட் கஸ்தூரி பாய். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இவரோட டேட் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 January 1948. பிளேஸ் டெல்லி, இந்தியா. ஸோ ரீசன் என்னென்னா அசாசினேஷன். ஓகே, ஸோ இவரை நம்ம எப்படி கூப்பிட்டாங்க கால்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபுஜி. ஸோ பாபு அப்படின்றது இங்கே யாரை குறிக்கும் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களை. ஸோ மகாத்மா காந்தி வாஸ் கால்டஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவருடைய நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன், யங் இந்தியா, நவ் ஜீவான். ஓகே, அடுத்து காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட புக் நேம் என்ன அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த இயர் 1894 காந்தி ஃபவுண்டட். ஸோ என்ன ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டல் இந்தியன் காங்கிரஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ஃபைட் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது இந்தியன்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த பாகுபாடு, அந்த வேறுபாடை எதிர்த்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இவர் ஃபைட் பண்ணார். ஸோ அதுக்காக ஃபவுண்ட் பண்ணது அந்த நாட்டல் இந்தியன் காங்கிரஸ் இந்த இயர் 1894. ஓகே, அடுத்து இந்தியன் ஒப்பீனியன்றது என்ன, இட் வாஸ் அ நியூஸ் பேப்பர் ஸ்டார்டட் பை காந்தி. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ ஷி வாஸ் அ சவுத் ஆஃப்ரிக்கன் தமிழ் உமன் ஹூ தாட் தமிழ் டு காந்தி. ஓகே, அடுத்து பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, தென் காந்தி அவர்களுக்கு மகாத்மான்ற டைட்டில் யார் வழங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் பெஸ்டோ த டைட்டில் மகாத்மா ஆன் காந்தி இந்த இயர் 1950. ஓகே, ஸோ அடுத்து மகாத்மா காந்தி அவர்கள் தாகூரை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா குருதேவ். காந்தி கால் தாகூர் அஸ் குருதேவ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மகாத்மான்ற டைட்டில் யார் கொடுத்தாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. நாட்டல் இந்தியன் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ண இயர் 1894. இந்தியன் ஒப்பீனியன்றது நியூஸ் பேப்பர் ஸ்டார்டட் பை காந்தி. ஸோ அடுத்து தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறதுனா இந்த சீஸ்லெஸ் க்ரூசேடு. ஸோ இந்த பர்டிகுலர் லெசன் நமக்கு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஓல்டு எடிஷனில் பேஜ் நம்பர் 48 நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ உங்ககிட்ட ஓல்டு புக்கோட பிடிஎஃப் இல்லை ஹார்ட் காப்பி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்கிறப்பே நீங்கள் புக்லேயுமே அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் த சீஸ்லெஸ் க்ரூசேடர். ஸோ இந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக, ஒரு நல்ல காசுக்காக இடைவிடாமல் அதுக்காக போராடுறது. ஓகே, ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி சீஸ்லெஸ் க்ரூசேடர் ஆஃப் உமன்ஸ் ஈக்வாலிட்டி. ஸோ உமனோட அந்த ஈக்வாலிட்டிக்காக, சமத்துவத்துக்காக ஒரு இடைவிடாமல் போராடுவது யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகாத்மா காந்தி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. மகாத்மா காந்தி வாஸ் த சீஸ்லெஸ் க்ரூசேடர் ஆஃப் உமன்ஸ் ஈக்வாலிட்டி. ஓகே, அடுத்து he brought the women out of their homes and made them equal participant in all walks of life, social as well as political. ஸோ இவர் உமனை நிறையா விஷயங்கள் அவங்க வீட்டை விட்டு வெளியில் நிறையா சோஷியலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி நிறையா மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறையா இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து அண்டர் காந்திஸ் லீடர்ஷிப் thousands of women took leading role in several movements. ஸோ காந்தி அவரோட தலைமையில் நிறையா உமன், கிட்டத்தட்ட thousands of women நிறையா மூமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். உமன் டு ஹிம் வாஸ் நெய்தர் மேன்ஸ் பிளே திங் நார் ஹிஸ் காம்படிட்டர் ஸ்ட்ரகிளிங் டு பி லைக் ஹிம். What she needed most was education, the recognition of her birthright to be free and equal, to seek her own destiny side by side. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சீஸ்லெஸ் க்ரூசேடர் ஃபுல்லாமே இவர் உமன் அவங்கள எவ்வளோ மதிக்கிறாரு. ஸோ உமனோட ஈக்குவாலிட்டிக்காக இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீஸ்லெஸ் க்ரூசேடுன்றது ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லெசனில் நிறைய கோட்ஸ் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான இவரோட சேயிங்ஸ் வேர்ட்ஸ்லாம் தான் இருக்கும். ஸோ அதோட நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அதை பர்டிகுலராக அந்த லைனை கொடுத்து இது யாரோட வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த லெசன் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா உமனோட ஈக்குவாலிட்டி
ஈக்குவாலிட்டிஸ், அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களோடதை பற்றி தான் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து உமன் வந்து என்னன்னா, இவங்க வந்து ஒரு மேனுக்கு கீழே ஒரு ஆணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளே திங் கிடையாது. உமன்றது வந்து என்ன, அவங்களுக்கு முக்கியமான தேவையான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களும் வந்து இந்த உலகத்தில் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அவங்களே வந்து மென்னுக்கு சமமாக வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அவங்களோட டெஸ்டினி, அவங்களுக்கு வந்து என்ன ஆம்பிஷன் இருக்கோ அதை வந்து அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கணுன்றது, அதுக்கான ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதான் வாட் ஷி நீடட். ஸோ என்ன மோஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா எஜுகேஷன். அடுத்து த ரெக்கக்னேஷன் ஆஃப் ஹர் பர்த் ரைட்னா டு பி ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் அண்ட் டு ஸ்டீர் ஹர் ஓன் டெஸ்டினி சைட் பை சைடு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இந்த கோட் ஃபுல்லாமே வந்து காந்தி அவர்கள் கூறினதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ஃபோர் அல்டிமேட்லி உமன் வில் ஹாவ் டு டிட்டர்மைன் வித் அத்தாரிட்டி வாட் ஷி நீட்ஸ். ஸோ உமனுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ற அந்த அத்தாரிட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்றாங்க. மை ஒப்பீனியன், அதாவது காந்தி அவர்கள் ஒப்பீனியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, is that just as fundamentally men and women are one, their problem must be one in essence. ஸோ ஆணும் பெண்ணும் வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. the soul in both is the same. ஸோ ரெண்டு உடலுமே இருக்கக்கூடிய அந்த சோல் வந்து என்னதான் சேம் தான்றாங்க. the two live the same life, have the same feeling, each is a complement of the other. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே வாழ்க்கை தான் இருக்கும், ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ அதனால தான் மென் அண்ட் உமனை வந்து நம்ம ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மென்னுக்கும் உமனுக்கும் தான் ஒவ்வொருத்தவங்க அவங்க வந்து சப்போர்ட், ஈச் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி அதர். த ஒன் கேனாட் லிவ் வித்தவுட் தி அதர்ஸ் ஆக்டிவ் ஹெல்ப். ஸோ ஒருத்தவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இன்னொருத்தவங்க வந்து கரெக்டாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஈச் ஒன் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஏதோ ஒரு வகையில் அதர் மென் ஹாஸ் டாமினேட்டட் உமன் ஃப்ரம் ஏஜஸ் பாஸ்ட் அண்ட் ஸோ உமன் ஹாஸ் டெவலப்ட் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது ஏதோ ஒரு வகையில் வந்து பாஸ்டில் இருந்தே ரொம்ப காலங்களாமே வந்து மேன் வந்து உமனை வந்து ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மேன் வந்து நமக்கு கீழே தான் உமன்ற மாதிரி வந்து அந்த ஒரு தாட் வந்து பாஸ்ட்லேருந்தே வந்து இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து உமனுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, நம்ம உங்களுக்கு கீழே தான் இருக்குன்ற ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்களுக்கு அறியாமல் வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த சீர் அமாங் மென் ஹவ் ரெக்கக்னைஸ்ட் ஹர் ஈக்குவல் ஸ்டேட். பட் இன்னும் சில உமன் வந்து உமனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸையும் வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபுல் பேரா வந்து நமக்கு வந்து பேரா பார்த்து இங்கே வந்து பயப்பட வேணாம். ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லாமே கண்டென்ட் வந்துன்னா உமனோட இது ஈக்குவாலிட்டியும் அவங்களுக்கான ரைட்ஸை பற்றியும்ன்றதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஜஸ்ட் அதோட என்ன சொல்ல வராங்க மீனிங்கை புரிஞ்சாவே இதில் எந்த ஒரு பர்டிகுலர் லைன் கொடுத்தாலும் உங்களால் வந்து இது மகாத்மா காந்தி அவர்களோட சேயிங் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் வந்து நான் ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, காந்தி அவர்களோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் வந்து ரெண்டு பேருமே வந்து சமம் தான். ரெண்டு பேருக்கு கூடிய சோல், அவங்களோட லைஃப், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து சமம் தான். ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் இல்லாமல் இன்னொரு வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஈச் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த அதர். பட் ஏதோ ஒரு வகையில் வந்து மேன் வந்து உமனை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து உமனுக்கு வந்து இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், காந்தி வாஸ் நோ அட்வொகேட் ஆஃப் பிளைன் அட்கரன்ஸ் டு ட்ரெடிஷன். அதாவது என்ன அப்படின்னா, ட்ரெடிஷன் அப்படின்னா வந்து நம்ம பழைய காலத்துலேருந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதா வந்து நம்ம ட்ரெடிஷன் சொல்லுவோம். ஸோ இவர் வந்து பிளைண்டாக வந்து ஒரு ட்ரெடிஷனுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டு நாட் சப்ஸ்கிரைப் டு த சூப்பர்சிஷன் தட் எவ்ரி திங் இஸ் குட் பிகாஸ் இட் இஸ் ஏன்ஷியன்ட். ஸோ ஒரு விஷயம் வந்து இது வந்து ரொம்ப பழமையானது, அதனால் இது வந்து இது நல்லா இருக்குது, இது வந்து நல்லது அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் வந்து பழமையானது, ஏன்ஷியன்ட், அதனால் வந்து அது வந்து குட்னு சொல்லிட்டு நான் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டு நாட் பிலீவ் எய்தர் தட் எனிதிங் இஸ் குட் பிகாஸ் இட் இஸ் இந்தியன். எனி ட்ரெடிஷன் ஹவெவர் ஏன்ஷியன்ட் இஃப் இன்கன்சிஸ்டன்ட் வித் மாராலிட்டி இஸ் ஃபிட் டு பி பேனிஷ்ட் ஃப்ரம் த லேண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு ட்ரெடிஷனல், அது வந்து எவ்வளோ பழமையான ட்ரெடிஷனால் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ட்ரெடிஷன், அந்த ஒரு விஷயம் வந்து மாராலிட்டி அப்படின்னா ஒரு நல்ல ஒழுக்கம், அந்த ட்ரெடிஷன் வந்து அது ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணல, இல்லை அது ஒரு நல்ல ஒழுக்கத்துக்கான ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது அப்படின்னா அது வந்து இந்த லேண்டில் இருந்து, அதாவது இந்த மண்ணில் இருந்து அதை வந்து பேனிஷ் பண்ணிடணும், அதை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெடிஷன் வந்து ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும், ஒரு மாராலிட்டியோடு இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ரெடிஷனை வந்து நம்ம பேன் பண்ணிடணும் அப்படின்றாரு. Untouchability may be considered as an ancient tradition. The wide prevalence of widowhood and child marriage also may be considered to be a part of our ancient tradition.
along with some of the horrible belief and superstitious practice which offend the human dignity. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷனுக்கு சில எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி, அந்த தீண்டாமை, அடுத்து சைல்டு விடோவுட், சைல்டு மேரேஜ். ஸோ இது எல்லாமே வந்துன்னா ரொம்ப பாஸ்ட்லேருந்து ரொம்ப வருஷமாக நடத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே இது வந்து என்னென்னா நம்மளுடைய ஹியூமன் டிக்னிட்டிக்கு வந்து ஒரு மனித அந்த ஒழுக்கத்துக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்றனால ஸோ இது வந்து நிறையா பேர் வந்து ஒரு மனிதனத்துக்கு வந்து ஒரு புண்படுத்துறக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். ஸோ இது வந்து என்னென்னா ஹியூமன் டிக்னிட்டி வந்து அஃபெண்ட் பண்ணுது, கஷ்டப்படுத்துது, ஒரு ஹியூமனோட இதை வந்து டிக்னிட்டியை வந்து கண்ணியத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ காந்தி அவர்கள் கடைசி லைன் நோட் பண்ணுங்கள். ஐ வுட் ஸ்வீப் தம் அவுட் ஆஃப் எக்ஸ்டென்ட் இஃப் ஐ ஹேட் த பவர். ஸோ காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு பவர் இருந்தது அப்படின்னா நான் இந்த மாதிரியான ஏன்ஷியன்ட் ட்ரெடிஸ் விச் அஃபெண்ட், அதாவது ஹியூமன் டிக்னிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸை வந்து இருந்தது அப்படின்னா நான் அது வந்து அது இல்லாமல் வந்து அழிச்சிடுவேன். ஸ்வீப் தம் அப்படின்னா அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிடுவேன், பேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷனாக வந்து என்னென்ன இங்கே குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா அன்டச்சபிலிட்டி, சைல்டு விடோவுட், சைல்டு மேரேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ட்ரெடிஷன் வந்து ஒரு மாராலிட்டியோ இல்லை அது ஹியூமன் டிக்னிட்டியை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அஃபெண்ட் அப்படின்னா புண்படுத்துறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன் அது வந்து பழமையாக இருக்குது அதனால் வந்து நான் சப்போர்ட் பண்ண கிடையாது. அது வந்து மாரலாட்டியோ ஒரு ஹியூமன் டிக்னிட்டியோ வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணணும். எனக்கு பவர் இருந்தால் நான் அதை கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன் வந்து ஐ வுட் ஸ்வீப் தம் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஃப் ஐ ஹேட் த பவர். ஸோ இது யாரோட வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களோடது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். He spoke out strongly against child marriage, the isolation and subjugation of widows, the cruel domination of men over women and women's own subservient mentality. ஸோ இதை நம்ம போன கோட்டில் பார்த்துட்டோம். ஸோ அவர் த சூப்பர்ஸ்டிஷன் ப்ராக்டிஸான அன்டச்சபிலிட்டி, சைல்டு மேரேஜ், சைல்டு விடோவுட் எல்லாமே வந்து அப்போஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து என்ன கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரூ மாராலிட்டி கன்சிஸ்ட் not in following the beaten track but in finding out the truth path for ourselves and in fearlessly following it. அதாவது ட்ரூ மாராலிட்டி அப்படின்னா உண்மையான ஒழுக்கம்ன்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் உண்மையான பாதை எது, ட்ரூ பாத் எதுன்றதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து ஃபாலோ பண்ணுறதான்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரூ மாராலிட்டி கன்சிஸ்ட் நாட் இன் ஃபாலோயிங் த பீட்டன் ட்ராக் but in finding out the true path for ourselves and fearlessly following it. ஸோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோட். ஸோ இது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களோட சேயிங். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். த டைட்டில் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஸ்டோரி ஹி ஆப்லி கால்ட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத். ஸோ மகாத்மா காந்தியோட அவர்களோட ஆட்டோபயோகிராஃபி வந்து நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து For to him God was truth, that various the definition of God he said was difficult to grasp, but the definition of truth that every person could find in his own conscience. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா உண்மைன்றது வந்து யார் அப்படின்னா கடவுள். பட் கடவுளுக்கான டெஃபினேஷன் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது. பட் ட்ரூத் அப்படின்னா வந்துன்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தங்களுமே அவங்களோட கான்சியஸ் அப்படின்னா மனசாட்சியை பொறுத்து அவங்களுக்கு வந்து எது உண்மைன்றதை வந்து அதுக்கான டெஃபினேஷனை வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து among various youthful experiment with the truth, the most pertinent in relation to women was his relationship with his wife கஸ்தூரிபாய். அதாவது வந்துன்னா இவருக்கு வந்து உண்மையை வச்சு நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் லைஃப்பில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாஸ் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் ஒய்ஃப் கஸ்தூரிபாய். ஓகே, அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இவங்க மேரேஜ் பண்ண இயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே இயரில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ தேவர் போத் born in 1869 and married very young in the year 1882. இந்த இயரை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேர் வந்து பிறந்த இயர் வந்து 1869, மேரிட் பண்ண இயர் வந்து 1882. ஸோ அப்போ அந்த மேரேஜான டைமில் வந்து காந்தி அவர்களோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 years old. ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். இவங்க வந்து காந்திக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கஸ்தூரிபாய்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் வந்து நடந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து தன்னை வந்து மாற்றிருந்திருப்பார். ஸோ அந்த இன்சிடென்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹி வாண்டட் implicit obedience from கஸ்தூரிபாய். ஹி நெவர் அலோட் ஹர் டு கோ அவுட் வித்தவுட் ஹிஸ் பர்மிஷன். ஸோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்து எங்கேயுமே வெளியில் விட்டதில்லை. ஒன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஹி ஹேட் வாண்டட் ஹர் டு க்ளீன் த சாம்பர் பாட் ஆஃப் அ லோ பார்ன் கிளர்க் வித் அ ஸ்மைல். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்த வந்து
வந்து என்னன்னா ஒரு ஸ்மைலோட வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் வென் ஷி ஹட் ரெசிஸ்டட் அண்ட் கிரைட் ஹி பிஹேவ் ரூட்லி டு கெட் த ஒர்க் டன். பட் வந்து காந்தி அவர்கள் வந்து கொஞ்சம் ரூடாக நடந்து அந்த வேலையை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஹார்ஷாகவே வந்து காந்தி பேசியிருக்காங்க. ஹவ் யூ நோ சென்ஸ் ஆஃப் ஷேம், மஸ்ட் யூ so far forget yourself, that was enough for the sincerest of all votaries of truth. He thought a great deal constantly all his life. He never forgave himself for causing Kasturiba to suffer pain. ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா அவர் பண்ண அந்த விஷயத்தை வந்து ரொம்பவே வந்து ரிக்ரெட் பண்ணார். ஸோ அப்படி வந்து கடுமையாக நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய ஓன் பெயினை வந்து இங்கே வந்து அவருடைய கோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ என்ன அப்படின்னு பாருங்கன்னா, ஆஃப் ஆல் த ஈவில்ஸ் ஃபார் விச் மேன் ஹேஸ் மேட் ஹிம்செல்ஃப் ரெஸ்பான்சிபிள், none is so degrading or so seeking or so brutal as his abuse of the better half of humanity. ஸோ இருக்கிற ஈவில்ஸ் எல்லாமே மேன் வந்து பண்ண ஈவில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிகிரேட் ஆனது, ரொம்ப கீழ்த்தனமானது, ரொம்ப ஷாக்கிங்கானது வந்து என்ன அப்படின்னா அவங்களோட பெட்டர் ஹாஃபான அவங்கள வந்து ரொம்ப வந்து அப்யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டு மீ காந்தி பொறுத்தவரை வரைக்கும்னா ஃபீமேல் செக்ஸ்ன்றது ஒரு வீக்கான செக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த நோபலர் ஆஃப் த டூ. ஸோ ரெண்டு இதுலேயுமே வந்து ரொம்ப நோபலானது வந்து எது அப்படின்னா ஃபீமேல் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் இட் இஸ் ஈவன் டுடே. ஸோ உமனை வந்து எதோட சிம்பிள்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ், சைலண்ட் சஃபரிங், ஹியூமிலிட்டி, ஃபேத், நாலேஜ். இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் அப்படி தான் சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோட்டுமே வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஹீ ஹெல்ட் ஏன்ஷியன்ட் மாடல்ஸ் ஆஃப் உமன்ஹுட். ஸோ வந்து இவருக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ண ரொம்ப ரோல் மாடலாக எடுத்துருக்கக்கூடிய உமன் வந்து யார் அப்படின்னு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா, சாவித்ரி, தமயந்தி, திரௌபதி. ஸோ இன் ஹை ரெஃபரன்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹை ரெஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெனிரேட்டட் ஃப்ரம் தெம் ஃபார் தேர் மாரல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இவங்க சீதா, சாவித்ரி, தமயந்தி, திரௌபதி எல்லாம் அப்படின்னா காந்தி அவர்களோட ரொம்ப மதிக்கக்கூடிய அந்த ரோல் மாடலோட உமன் நேம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கோட் பாருங்க, அக்கார்டிங் டு Gandhiji, to call woman the weakest sex is a libel. It is mad injustice to woman. If by strength is meant brute strength, then indeed is woman less brute than men. If by strength is meant moral power, then woman is immeasurably man superior. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உமனை வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கானவங்கன்னு வந்து நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு, ரொம்ப அது வந்து கரெக்டான விஷயம் இல்லைன்னு சொல்கிறாரு. இது வந்து உமனை வந்து நம்ம வீக் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மேன் அவங்க காட்டக்கூடிய அந்த வேறுபாடு, அது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஃபிசிக்கல் அப்ரூட்னா வந்து ஃபிசிக்கலாக உடல் வலிமையில் வந்து ரொம்ப வலிமை அப்படின்னா வந்து நம்ம உமன் வந்து மேனோட வந்து ஃபிசிக்கல் லெவலில் வந்து கம்மியானாலுமே மாரல் ஸ்ட்ரென்த் அந்த மென்டல் பவர்ன்ற வர்றப்போ வந்து அந்த மன ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து யார் தான் வந்து சுப்பீரியர் அப்படின்னா உமன் தான் வந்து ரொம்ப சுப்பீரியர் ஆனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஹேஸ் ஷி நாட் கிரேட்டர் இன்ட்யூஷன், இஸ் ஷி நாட் மோர் செல்ஃப் சாக்ரிஃபைசிங், ஹேஸ் ஷி நாட் கிரேட்டர் பவர் ஆஃப் என்டூரன்ஸ், ஹேஸ் ஷி நாட் கிரேட்டர் கரேஜ். ஸோ உமனுக்கு இல்லாத செல்ஃப் சாக்ரிஃபைஸா, அவங்களுக்கு வந்து நிறைய பவர் கிடையாது, அவங்களுக்கு இல்லாத கரேஜா அப்படின்னு சொல்லிட்டு உமனை வந்து இங்கே ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காரு. அடுத்து வித்தவுட் ஹர் மேன் குட் நாட் பி. ஸோ உமன் இல்லாமல் வந்து மேன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் நான் வைலன்ஸ் இஸ் த லா ஆஃப் ஹர் பீயிங் தென் ஃபியூச்சர் இஸ் வித் உமன். ஸோ நான் வைலன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற வழியில் நடந்திருக்கக்கூடிய அந்த பண்பு தான் வந்து நம்ம ஹியூமன் பீங்கோட ஒரு லாவாக சட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூச்சர் வந்து உமன் கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் வைலன்ஸுக்கு வந்து என்னன்னா இன்பில்ட்டாக வந்து உமனுக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நான் வைலன்ஸ் இஸ் த லா ஆஃப் பீயிங், த ஃபியூச்சர் இஸ் உமன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்து நம்ம யாரோட கோட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். ஸோ இஃப் நான் வைலன்ஸ் இஸ் த லா ஆஃப் ஹர் பீயிங் தென் ஃபியூச்சர் இஸ் வித் உமன். ஓகே, அடுத்து ஹூ கேன் மேக் எ மோர் எஃபெக்டிவ் அப்பீல் டு த ஹார்ட் தேன் உமன். ஸோ ஒரு இதயத்திட்ட வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அப்ளை பண்ணக்கூடிய குவாலிட்டி வந்து யாருக்கு இருக்குது உமனை விடன்ற மாதிரி வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேசேஜில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்துன்னா டு கால் woman the weakest sex libel, it is man injustice to woman. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். அது போக இஃப் நான் வைலன்ஸ் இஸ் த லா ஆஃப் ஹர் பீயிங் தென் ஃபியூச்சர் இஸ் வித் உமன். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், the wife is not the husband's slave but his companion and his helpmate and an equal partner in all his joys and sorrow, as free as the husband to choose her own path. ஓகே, ஸோ அப்போ உமன்ன்றது வந்து என்ன, ஒரு ஒய்ஃப்ன்றது வந்து ஹஸ்பண்டுக்கு கூடிய அடிமை கிடையாது, பட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேனியன், ஹெல்ப்மேட் அப்படின்னு ஒரு ஈக்குவல் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கஷ்டத்துலேயும் அவங்களோட சந்தோஷத்துலேயும் வந்து பங்கெடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பேனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. as free as the husband to choose her own path. ஸோ ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளோ உரிமை இருக்கும், ஒரு சுதந்திரம் இருக்கும், அதே உரிமை வந்து அவங்களுக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே,
இதுதான் வந்து இந்த நமக்கு ஃபர்ஸ்ட் கோட்டில் கொடுத்துருக்குது. அடுத்து பாருங்கள், உமன் இஸ் த கம்பேனியன் ஆஃப் உமன் கிஃப்டட் வித் ஈக்குவல் மென்டல் கெப்பாசிட்டி. ஷி ஹாஸ் த ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் டிபேட், டெலிபரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் ஆஃபர் ஹர் சஜஷன் அலாங் வித் men for bringing about a better social order, and she has an equal right of freedom and liberty with him. ஸோ இந்த லைனில் வந்து திருப்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உமன் வந்து ஒரு மேன் கூட இருக்கக்கூடிய ஒரு கம்பேனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ஈக்குவலாக அந்த மென்டல் கெப்பாசிட்டி வந்து கிஃப்டடாக இருக்கும். உமனுக்கு வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும், எல்லா மூமெண்ட்ஸ்லேயும், எல்லா ஆக்டிவிட்டிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அந்த உரிமை வேணும். ஸோ அப்படி இருந்து அவங்க உமனுமே வந்து மேனோட வந்து அவங்களோட சஜஷனுக்குமே ஷேர் பண்ணக்கூடிய அந்த உரிமை இருந்தது அப்படின்னா மென் அண்ட் உமன் சேர்ந்து ஒரு நல்ல சொசைட்டியை வந்து பிரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷீ ஹாஸ் அன் ஈக்குவல் ரைட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி வித் ஹிம். ஸோ அவங்களுக்கும் அந்த ஈக்குவல் ரைட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் சுதந்திரம் வந்து கிடைக்கணுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கோட் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஒன்லி த உமன் ஆஃப் த வேர்ல்ட் would come together, they would display such heroic non-violence as to kick away the atom bomb like a mere ball. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உமனுமே வந்து சேர்ந்து அவங்களோட பவர் வந்து காமிச்சாங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் பாம்பே வந்து அவங்கள வந்து ஒரு மியர் பால் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வலிமை இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உமன் ஹேவ் பீன் ஸோ கிஃப்டட் பை காட். ஸோ உமன் வந்து கடவுளோட ஒரு சிறந்த படைப்பு அப்படின்னா அவங்களுக்கு வந்து they are so gifted அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் an ancestral treasure lying buried in a corner of the house, unknown to the member of the family, were suddenly discovered, what a celebration it would occasion. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன, ஒரு ரொம்ப நாள் வந்து ஒரு ட்ரெஷர் இருக்குது, ஒரு பொருள் வந்து ரொம்ப நாள் மறைஞ்சிருக்குது, திடீர்னு வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும், அப்போ எப்படி செலிப்ரேஷன் இருக்கும், அதே மாதிரி தான் சிமிலர்லி. ஸோ வந்து ஒரு பொருள் வந்து நம்ம வீட்லேயே வந்து எங்கேயோ கார்னரில் ஒரு ட்ரெஷர் வந்து ஒரு கிடச்சிது அப்படின்னா அதை பார்த்து நமக்கு வந்து எவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குமோ அதே மாதிரி உமனோட மார்வலஸ் பவர் வந்து லையிங் டார்மண்ட். ஸோ உமனுக்கு கூடிய அந்த மிகப்பெரிய வந்து ஒரு பவர் ஸ்ட்ரென்த்து வந்து என்னென்னா அது வந்து ஒரு புதையல் மாதிரி வந்து மறைஞ்சே கிடைக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம அந்த வந்து வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த உமன் ஆஃப் ஏஷியா வேக்கப். ஸோ ஏஷியாவோட உமன் எல்லாமே வந்து எழுந்து வந்தாங்க, அவங்களோட பவரை வந்து புரிஞ்சு அதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து அவங்க மின்னுமிக்கலாம். டேசில் அப்படின்னா பிரைட் ஆக்கலாம், பியூட்டிஃபுல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே வில் டேசில் த வேர்ல்ட். ஓகே, மை எக்ஸ்பெரிமெண்ட் இன் நான் வயலன்ஸ் would be instantly successful if I could secure human skill. ஸோ எனக்கு வந்து நான் வயலன்ஸில் நான் பண்ணிக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் ஐ கெட் த ஹெல்ப் ஃப்ரம் உமன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ இங்கே வந்து உமனோட பவரை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸோ உமன் வந்து இங்கே இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா உமனுமே சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு ஆட்டமாக ஜஸ்ட் ஒரு பால் மாதிரி வந்து கிக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி உமனுக்கு வந்து இந்த மார்வலஸ் பவர் வந்து ஒரு இது வந்து ஒளிஞ்சு இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தே கேன் டேசல் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இஃப் த உமன் ஆஃப் ஏஷியா வேக்கப் தே வில் டேசல் த வேர்ல்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஐ வுட் லவ் டு ஃபைண்ட் தட் மை ஃபியூச்சர் ஆர்மி contained a vast preponderance of women over men. If the fight came, I should then approach it with much greater confidence than if man predominated. I would dread the latest violence. Woman would be my guarantee against such an outbreak. ஸோ அவரோட ஃபியூச்சர் ஆர்மி இருந்தது அப்படின்னா அதில் வந்து நிறையா உமன் தான் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கோட் வந்து ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இதில் வந்து அகிம்சா பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அகிம்சான்றதுனா ஒரு இன்ஃபைனைட் லவ், ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் அகெயின் மீன்ஸ் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி ஃபார் சஃபரிங். ஸோ சஃபரிங்கை தாங்கக்கூடிய அந்த இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி இல்லைனா என்லெஸ் லவ். ஓகே, who but woman the mother of men shows this capacity in the largest manner. ஸோ இந்த பண்பு வந்து யாருக்கு வந்து அதிகமாக இருக்குது, உமன். யார் உமனுக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த பவர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஷீ ஷோஸ் இட் அஸ் ஷீ கேரிஸ் த இன்ஃபன்ட். அந்த குழந்தைய வந்து தாங்குறப்ப கூடிய அந்த இதுவும் அண்ட் ஃபீட்ஸ் இட் டூரிங் 9 months. ஸோ அந்த 9 மாதமே வந்து அவங்க குழந்தை மேல் இருக்கக்கூடிய அந்த அளவு கடந்த அன்பு அண்ட் டிரைவ் ஜாய் இன் த சஃபரிங் இன்வால்வ். ஸோ அந்த வந்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பெற்றெடுக்கிறப்போ வந்து அந்த கஷ்டம் இருந்தாலும் அவங்க பெற்றெடுக்கிற கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம். ஓகே, வாட் கேன் பி த சஃபரிங் காஸ்ட் பை த பேங்க்ஸ் ஆஃப் லேபர், but she forgets them in the joy of creation.
who again suffer daily so that her baby may wax from day to day. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகிம்சான்றது ஒரு என்லெஸ்ஸான லவ். ஸோ அந்த என்லெஸ்ஸான சஃபரிங்கை தாங்கிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, ஸோ இது யாருக்கு தான் அதிகம் இருக்குது அப்படின்னா உமனுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அவர் எது ரிலேட் பண்ணியிருக்கா அப்படின்னா, அந்த குழந்தை பெற்றெடுக்கிறப்போ வந்து அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய அந்த அளவு கடந்த அன்பு, ஸோ அப்போ ஏற்படக்கூடிய அந்த பெயினை வந்து யாரால் தாங்கிக்க முடியும்? உமனால் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து அந்த குழந்தை பெற்றெடுக்க போது அவங்க கிடைக்கக்கூடிய அந்த ஜாய் ஆஃப் கிரியேஷனில் அந்த பெயின் வந்து அவங்களுக்கு வந்து மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகிம்சாவுக்கு வந்து உமனை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து, லெட் ஹர் ட்ரான்ஸ்ஃபர் தட் லவ் டு த ஹோல் ஆஃப் ஹியூமனிட்டி, லெட் ஹர் ஃபர்கெட் தட் ஷி வாஸ் எவர் வாஸ் ஆர் கேன் பி த ஆப்ஜெக்ட் ஆஃப் மென்ஸ் லிஸ்ட். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவு கடந்த அன்பு, அந்த அகிம்சான்ற பண்பு வந்து இந்த ஹியூமனிட்டி, இந்த மனித நேயத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷி வில் ஆக்குபை ஹர் ப்ரவுட் பொசிஷன் பை த சைட் ஆஃப் மேன் அஸ் ஹிஸ் மதர், மேக்கர் அண்ட் சைலண்ட் லீடர். ஸோ அவங்க வந்து அப்படி இருக்கிறப்போ அவங்க என்னென்ன பொசிஷன்லாம் வந்து ஆக்குபை பண்ணாங்கன்னா, ஒரு மதராக, ஒரு ஹோம் மேக்கராக, ஒரு சைலண்ட் லீடராக. இட் இஸ் கிவன் டு ஹர் டு த டீச் த ஆர்ட் ஆஃப் பீஸ் டு த வாரிங் வேர்ல்ட் தர்ஸ்டிங் ஃபார் தட் நெக்டார். ஓகே, ஸோ இந்த பேராலில் வந்து என்ன அகிம்சா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை சஜஷன் இஸ் தட் உமன் கேன் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் பீஸ். ஸோ அமைதின்றதை வந்து அது வந்து கொண்டு வரதில் வந்து யாருக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அப்படின்னா உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் கேரிட் அவே பை சைன் அண்ட் இட்ஸ் மார்வல், தே ஷுட் ஃபாலோ த பாத் ஆஃப் நான் வயலன்ஸ் பிகாஸ் உமன் பை நேச்சர் ஆர் என்டோட் வித் த குவாலிட்டி ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ்ன்றதுனா அந்த மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து உமன் அவர்களுக்கு வந்து நேச்சுராகவே அந்த குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உமன் வில் நெவர் succeed in aping men in everything, nor can they develop the gift nature as bestowed on them by doing so. They should neither allow their family members to have, nor should they themselves have connection with anything relating to war. God has endowed women with hearts overflowing with love. They should utilize the gift properly. That power is all more effective because it is mute. I hold that heart God has sent women as messenger of the gospel of non-violence. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வயலன்ஸ்ன்றதுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிளாக வந்து உமனை வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ உமனுக்கு வந்து அந்த நான் வயலன்ஸ், அந்த லவ், அந்த மன்னிக்கக்கூடிய அந்த கேரக்டர் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுள் வந்து உமனை வந்து இந்த நான் வயலன்ஸுக்கு வந்து ஒரு மெசஞ்சரை தான் வந்து கடவுள் வந்து உமன் அவர்களை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து, God has endowed women with hearts overflowing with love. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் இந்த கோட்டை வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கோட் பாருங்கள். பட் இட் இஸ் மை firm conviction that if men and women of India cultivate in themselves the courage to face death bravely and non-violently, they can love to scorn the power of armaments and realize the ideal of unadulterated independence in terms of the masses, which should serve as an example to the world. And that women can take the lead for their personification of the power of self-suffering. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து மென் அண்ட் உமன் வந்து சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து உமன் வந்து லீட் பண்ணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்காவே வந்து அந்த செல்ஃப் சஃபரிங்ன்ற குவாலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கோட் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மை ஒர்க் வில் பி ஃபினிஷ்ட் இஃப் ஐ சக்சீட் இன் கேரிங் கன்விக்ஷன் டு த ஹியூமன் ஃபேமிலி. Every man or woman, however weak in body, is the guardian of his or her self-respect and liberty, and that his defense prevail though the world be against the individual resistor. Is the society ready to give equal status to women? Equal status to women is a far cry. Does it mean that we will continue to be a male chauvinist society? Who is to blame? ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபுல்லாமே வந்து நான் உமனுக்கு வந்து ஈக்குவாலிட்டி வந்து எவ்வளோ கொடுக்கணும், ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது, உமனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து காந்தி அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நிறையா வேர்டிங் வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ கடைசியாக வந்து கேட்குறாரு வந்து, இப்போ வந்து இனிமேலாவது உமனுக்கு வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கிடைக்குமா? ஸோ ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு உமன் வந்து ஒரு தூரமான ஒரு விஷயமானு கேட்குறாரு. ஸோ இன்னும் வந்து இந்த மேல் டாமினேட் சொசைட்டி வந்து கண்டினியூ ஆகுமா? ஸோ இதுக்கு வந்து யாரை ப்ளேம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாருங்கள். whom I hold is the personification of self-sacrifice, but unfortunately today she does not realize what tremendous advantage she has over women. ஸோ உமன் தான் வந்து எதுக்கு வந்து பர்சனிஃபிகேஷன்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்றதுக்கு உமன் தான். ஸோ உமனுக்கு வந்து அவங்களோட பவர் வந்து என்ன அப்படின்றது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது
இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஹவு ஆப் திஸ் வேர்ட் ஆர் அண்ட் லுக் அட் த ஃபேத் காந்தி ஹஸ் போத் இன் நான் வயலன்ஸ் அண்ட் உமன். ஸோ காந்தி அவர்களுக்கு அந்த நான் வயலன்ஸ்லையும் அந்த உமன் மேலேயும் வந்து எவ்வளோ ஒரு ஃபேத் இருக்குன்றத அவரோட முக்கியமான ஒரு சேயிங் நமக்கு புரியும். இஃப் நான் வயலன்ஸ் இஸ் த லா ஆஃப் பிரிங் தென் ஃபியூச்சர் இஸ் வித் உமன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கோட். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் த வியூ. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த சீஸ்லெஸ் க்ரூசைடர் அந்த லெசனில் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 12 ஓல்ட் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் நிறையா கோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கோட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 1 or 2 டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் தீம் வந்து என்ன அப்படின்னா உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, ஸோ அவங்களோட ரைட், அவங்களோட உரிமை, ஸோ அவங்கள பற்றினது தான் வந்து இந்த கோட் ஃபுல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதோட வேர்டிங்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களோட தான். ஸோ அடுத்து வந்து அதே புக்கில் வந்து இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன வந்து ஒரு போம் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து யாரோட சேயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்வே. ஓகே, யார்? ஓட்வே, OTWAY. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓ உமன், லவ்லி உமன், நேச்சர் மேட் தி டு டெம்பரமெண்ட். We had been brutes without you. Angels are painted fair to look like you. There is in you all that we believe of heaven. Amazing brightness, purity and truth, eternal joy and everlasting love. ஸோ இந்த சின்ன இதை வந்து ஜஸ்ட் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து யாரோட சேயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்வே. ஓகே, ஜஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் உமன்னு பார்த்தோன்னே மகாத்மா காந்தி எழுதிடாதீங்க. ஸோ இந்த பர்டிகுலராக கொடுத்துருக்கக்கூடிய 7 லைன் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்வே. ஓகே, ஸோ நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த சீஸ்லெஸ் க்ரூசைடர்ன்றது வந்து நம்ம நிறையா வந்து பேராவாக நம்ம வந்து நிறையா லைன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த லைன்ஸ் வந்து உங்களால் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா பரவாயில்ல. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நான் எடுத்துக்கு வந்து சில கோட்ஸை மட்டும் இதை வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்ததே தான், பட் இதை வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட்னால உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் நான் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுறேன். I do not subscribe to the superstition that everything is good because it is ancient. I do not believe either that anything is good because it is Indian. Any tradition, however ancient, if inconsistent with morality, is fit to be banished from the land. ஸோ ஃபர்ஸ்ட் கோட் வந்து என்னன்னா அவர் வந்து சூப்பர்ஸ்டிஷன், ஏன்ஷியன்ட் ட்ரெடிஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருப்பார். அடுத்து அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராக்டிசஸ் விச் அஃபெண்ட் த ஹியூமன் டிக்னிட்டி, ஐ வுட் ஸ்வீப் தம் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஃப் ஐ ஹேட் த பவர். ஸோ இந்த லைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐ வுட் ஸ்வீப் தம் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஃப் ஐ ஹேட் த பவர். ஓகே, அடுத்து ட்ரூ மொராலிட்டி கன்சிஸ்ட் நாட் இன் ஃபாலோயிங் த பீட் அண்ட் ட்ராக் பட் இன் ஃபைண்டிங் அவுட் த ட்ரூ பாத் ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் ஃபியர்லெஸ்லி ஃபாலோயிங் இட். ஓகே, அடுத்து பாருங்கள். ஆஃப் ஆல் த ஈவில்ஸ் ஃபார் விச் மென் ஹேஸ் மேட் ஹிம்செல்ஃப் ரெஸ்பான்சிபிளி, நன் இஸ் so degrading, so shocking or so brutal as his abuse of the better half of humanity. To call woman the weaker sex is a libel. It's a man injustice to woman. The wife is not the husband's slave but his companion and his helpmate and an equal partner in all his joys and sorrows. If non-violence is the law of being, then future is with woman. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோட்டை. அடுத்து பாருங்கள். இஃப் த உமன் ஆஃப் ஏஷியா வேக்கப் தே வில் டேசில் த வேர்ல்ட். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அகிம்சா மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ் விச் அகெயின் மீன்ஸ் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி ஃபார் சஃபரிங். At the woman I hold is the personification of self-sacrifice, but unfortunately today she does not realize what tremendous advantage she has over women. அடுத்து பாருங்கள். She will occupy her proud position by the side of man as mother, maker and silent leader. It is given her to teach the art of peace to the warning world thirsting or that nectar. Okay. ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4 கோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இதையும் ரீட் பண்ணிக்கோங்க. பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see the world. ஸோ இது வந்து யாரோட சேயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world. ஸோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான், பார்த்துக்கோங்க. டூ ஆர் டை வந்து மகாத்மா காந்தியோட ஸ்லோகன். ஹாப்பினஸ் இஸ் வென் வாட் யூ திங்க், வாட் யூ சே அண்ட் வாட் யூ டூ ஆர் இன் ஹார்மனி. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மகாத்மா காந்தியை பற்றி ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஹூ செட் திஸ்? ஓ உமன், லவ்லி உமன், ஏஞ்சல்ஸ் ஆர் பெயிண்டட் ஃபேர் டு லுக் லைக் யூ. ஸோ நான் பார்த்துருப்ப ஒரு 7 லைன் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இது வந்து யாரோட லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்வே, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ ஓ உமன், லவ்லி உமன், ஏஞ்சல்ஸ் ஆர் பெயிண்டட் ஃபேர் டு லுக் லைக் யூ. ஸோ ஆப்ஷன் ஏ, இந்த ஓட்வே தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள். இஃப் நான் வயலன்ஸ் இஸ் த லா ஆஃப் அவர் பீங் தென் ஃபியூச்சர் இஸ் வித் உமன். ஸோ இது நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த கோட் வந்து யாரோட சேயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்கள். ஓகே, ஆப்ஷன் பி.
ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியா, ஜவஹர்லால் நேரு, நெல்சன் மண்டேலா, மதர் தெரசா. ஸோ யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் யாரோடது? மகாத்மா காந்தி. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆட்டோபயோகிராஃப் மகாத்மா காந்தி. ஸோ போனதில் வந்து நமக்கு அந்த புக்கு பேர் கொடுத்து யாரோட ஆட்டோபயோகிராஃபின்னு கேட்டாங்க. இங்கே வந்து நமக்கு மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன் ஆட்டோபயோகிராஃபி, விங்ஸ் ஆஃப் ஃபயர், த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், வெயிட்டிங் ஃபார் அ விசா. ஸோ ஆப்ஷன் சி, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். So next பாருங்க, read the passage given below and answer the question that follows. Friends and comrades, the light has gone out of our lives and there is darkness everywhere. I do not know what to tell you and how to say it. Our beloved leader Bapu, as we called him, the father of the nation, is no more. Who is referred to as பாப்பு? ஸோ இந்த இடத்துல பாப்புன்றது வந்து யார் சொல்லுவாங்க? ஸோ பாப்புஜின்றது வந்து அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான். ஸோ ஆப்ஷன் சி, காந்திஜி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பாப்பு அப்படின்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் தான். ஓகே, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தி அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் கஸ்தூரிபாய் வர் போத் பார்ன் இன் த சேம் இயர். ஸோ மகாத்மா காந்தியும் அவங்களோட ஒய்ஃப் கஸ்தூரிபாய் 2 பேர் வந்து ஒரே இயரில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த இயர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, 1869. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க் வித் கரெக்ட் ஆப்ஷன். காந்தி மேரிட் இந்த இயர். ஸோ காந்தி மேரிட்னா எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882. ஸோ இவருக்கு வந்து மேரேஜ் ஆகுறப்போ அவரோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 12. ஓகே, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அட் த ஏஜ் ஆஃப் டேஷ் காந்தி காட் மேரிடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எந்த இயர்னு கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து அவரோட ஏஜ் கேட்குறாங்க. ஸோ 12. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 12 காந்தி காட் மேரிட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world. Who said this word? ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், மகாத்மா காந்தி, பாலகங்காதர் திலக். ஸோ யாரோட கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களோட தான். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூ வாஸ் த சீஸ்லெஸ் க்ரூசைடர் ஆஃப் உமன்ஸ் ஈக்வாலிட்டி. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் லைன் எடுத்தோன்னே பார்த்துருப்போம், மகாத்மா காந்தி வாஸ் த சீஸ்லெஸ் க்ரூசைடர் ஆஃப் உமன்ஸ் ஈக்வாலிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, ராணி ஆஃப் ஜான்சி, மகாத்மா காந்தி. ஸோ ஆப்ஷன் டி, மகாத்மா காந்தி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ மகாத்மா காந்தி வாஸ் த சீஸ்லெஸ் க்ரூசைடர் ஆஃப் உமன்ஸ் ஈக்வாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் நான் வயலன்ஸ் இஸ் த லா ஃபார் பீயிங் தென் ஃபியூச்சர் இஸ் வித் உமன். ஸோ இது வந்து நம்ம ஃபேமஸான கோட் ஆல்ரெடி பார்த்ததா. ஸோ இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஹூ செட் திஸ்? டு கால் உமன் த வீக்கர் செக் இஸ் அ லிபல், இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்களோட தான். நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் இந்திரா காந்தி, கிரண் பேடி, கமலா தாஸ், காந்திஜி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இஃப் த உமன் ஆஃப் ஏஷியா வேக் அப் தே வில் டேசில் த வேர்ல்ட். ஹூ செட் திஸ் வேர்ட்? ஜூலியஸ் சீசர், ஜவஹர்லால் நேரு, மதர் தெரசா, மகாத்மா காந்தி. ஸோ இதுவுமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் பார்த்ததான். ஸோ இஃப் த உமன் ஆஃப் ஏஷியா வேக் அப் தே வில் டேசில் த வேர்ல்ட். ஸோ இந்த பர்டிகுலர் சேயிங் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கூறினதான். ஓகே, ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரூ morality consists not in following the beaten track but finding out the true path for ourselves and fearlessly following it. Who asks us not to follow the beaten track and to follow the true path fearlessly? அப்போ அதாவது இந்த லைனை வந்து சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுவாமி விவேகானந்தா, விஓ சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி. நமக்கு ஆல்ரெடிஸாக தெரியும் மகாத்மா காந்தி. இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு புக்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் அ லிபல், இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன். ஹூ செட் திஸ் வேர்ட் அபவுட் உமன்? ஸோ இதே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ இதே வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சேயிங் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடது வந்து. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆல் த வியூ. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து காந்தியோட அவங்க பிறந்த இயர், ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஆட்டோபயோகிராஃபிஸ், அவங்களுக்கு மேரேஜ் ஆன இயர், அந்த ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அது போக அவரோட கோட்ஸை வந்து கொடுத்து இது யாரோட வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் த வியூ. ஸோ மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்கான பயோகிராஃபி வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவை நான் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மகாத்மா காந்தி, பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி, ஹூ கேவ் த டைட்டில் மகாத்மா டு காந்தி, காந்தி மேரிட் இன் த இயர்,
Newspaper started by Gandhi in South Africa. Who said this? If the women of Asia wake up, they will dazzle the world. Okay. ஸோ அடுத்த 7th கொஸ்டின் பாருங்கள். ஹூ வாஸ் த சீஸ்லெஸ் க்ரூசேடர் ஆஃப் உமன்ஸ் ஈக்வாலிட்டி? இஃப் நான் வயலன்ஸ் இஸ் த லா ஃபார் பீயிங் தென் ஃபியூச்சர் இஸ் வித் உமன் செட் பை ஹூ வாஸ் கால்ட் அஸ் குருதேவ் அண்ட் ஹூ வாஸ் கால்ட் அஸ் பாப்பும். ஓகே. ஸோ ஆல் த வே. ஸோ இந்த 10 கொஸ்டின்கான ஆன்சரை வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க. ஓகே. ஸோ இதோட வந்து நம்ம இந்த டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன், சஜஷன் இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மெட்டல் தென் பை. டேக் கேர்.